ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மீதம் இருக்க சாதத்தை வச்சு நம்ம சூப்பராக ஒரு டின்னர் வந்து ரெடி பண்ண போகிறோம். டின்னர் மட்டும் இல்லை, இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக செய்கிற சப்பாத்தியை விட இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம சைட் டிஷ் இல்லாமல் கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சைட் டிஷ் தக்காளி தொக்கு. அதோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் மீதம் இருக்கிற சாதம் ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எவ்வளோ சாதம் மீதம் பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ரெசிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதத்தை நல்லா மசிச்சுக்கோங்க, இல்லை மிக்சியில் கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் பொடிசாக நறுக்குன வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் காரமும் உப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்து பசஞ்சிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதில் நம்ம ஆல்ரெடி போட்ட தயிர் அப்புறம் சாதத்தோட ஈரப்பதத்தில் தான் நம்ம வந்து மாவு பிசைய போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து கூட குறைச்ச கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1/4 கப்பு மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாதிரி வந்து உருட்ட போகிறோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி போடுவோமோ அந்த மாதிரி சின்னதாக உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு போட்டுடலாம். இது மாதிரி நல்லா வந்து கையில் ஓட்டாமல் நல்லா வரணும். மாவு நீங்கள் ஆட் பண்ணி பிசையும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு மாவு வந்துட்டு போட்டுக்கோங்க. கூட குறைச்ச வந்துட்டு நம்ம அரிசியோட ஈரப்பதம் அப்புறம் வந்து தயிருக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாதிரி இதை உருட்டி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல்லே இல்லைன்னா பேன் வந்து சூட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். 2 சைடுமே நல்லா வேகிற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு இதை சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட லெஃப்ட் ஓவர் ரைஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால அப்படியே வெறுசாக சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching my video. Thanks for your love and support.